கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் பகுதியை நாம் மீண்டும் ஒருமுறை அலசி ஆராய்ந்து படித்ததை தியானிப்பதிலே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கான வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிலிப்பிற்கு எழுதின அந்த நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 1 வசனம். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். எழுதின காரியத்தை மீண்டும் மீண்டும் எழுதி ஞாபகப்படுத்தி அதை எப்படியாவது பிள்ளைகள் இருதயத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நினைப்போடு, அந்த உணர்வோடு இந்த காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் வலியுறுத்துவதை நான் பார்க்கலாம். கடந்த 10 பகுதியிலே 7 பகுதியாக 7 அதிகாரங்கள், விசுவாசின் அதிகாரம் என்ற அந்த தலைப்பில் 7 காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவது, யோவான் 1:12 படி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் நமக்கு அதிகாரம் தந்தார். யாருக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவத்திலிருந்து மனம் திரும்பி புதிய பிறப்பு, மறுபிறப்பு பெற்ற தேவனுடைய பிள்ளைகள், சாதாரண கிறிஸ்தவர்கள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இரண்டாவதாக, ரோமர் 8:15 பிள்ளைகள் மட்டுமல்ல, தேவனுடைய புத்திரன் என்று அழைக்கப்படுகிறார்கள். மூன்றாவதாக, புத்திரன் மட்டுமல்ல, அதே ரோமர் 8:16 தேவன் தந்த ஆசீர்வாதம் அனைத்திற்கும் அவன் சுதந்திரவாளி என்று சொல்லி நாம் வாசித்தோம், நாம் அதை கற்றுக்கொண்டோம். நான்காவதாக, ரோமர் 5:1 அநீதியாக இந்த உலகத்திலே பிறந்த நாம் தேவன் நம்மை நீதிமானாக தம்முடைய சிலுவின் இரத்தத்தினாலே மாற்றியிருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அந்த ஒரு அந்தஸ்து, அந்த ஒரு அதிகாரம். ஐந்தாவதாக, தேவன் தம்மோடு தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் உடன் ஊழியராக, ஆசாரியராக நம்மை மாற்றியிருக்கிறார் என்று அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம் என்ற அந்த சந்தோஷத்தை நாம் பகிர்ந்து கொண்டோம், கற்றுக்கொண்டோம். ஆறாவதாக, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தேவன் நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றியிருக்கிறார். மற்றும் பாவத்திலே பிறந்து அசுத்தத்திலே இருக்கும் நம்மை தேவன் தம்முடைய சிலுவையின் இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றியிருக்கிறார் என்று சொல்லி, ஏழாவதாக, தேவன் நம்மை தம்மோடு உட்கார்ந்து ஆளுகை செய்யும்படியாக நம்மை அவர் தம்மோடு உட்கார்ந்து ஆளுகை செய்யும்படியாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். இப்படிப்பட்ட 7 விதமான அதிகாரத்தை, வல்லமையை தேவன் நமக்கு இலவசமாக தந்த அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி வாழ வேண்டும். அதைத் தொடர்ந்து இந்த நாளிலே பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15-16 இந்த வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 15-16. சுத்த குணமுள்ளவர்களாயும் சகலமும் சுத்தமாய் இருக்கும், சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கு அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். யாரை குறித்து இந்த எச்சரிப்பின் வசனம்? கிறிஸ்தவர்களை குறித்து. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோ அப்படி இல்லாமல், அவர்கள் தேவனுக்கு மிகவும் பிரியமுள்ள பிள்ளைகளாக இருந்து இந்த கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததி நடுவிலே அவர்கள் சுடர் விட்டு ஒளியுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியாக வாழ இந்த 7 விதமான அதிகாரத்தை பெற்று தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்த தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. தேவனுக்கு சித்தமானால் நாளை தினத்திலே புதிய தலைப்போடு செய்திக்கு நாம் கடந்து செல்வோம், கற்றுக்கொள்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.